இந்து மதம் அத்வைத தத்துவத்தை தழுவியது. அத்வைதம் என்பது இரண்டும் இல்லாத நிலை, அல்லது இருமையற்ற நிலை, அல்லது இரண்டன்மை, அல்லிருமை, நன் டியூவாலிட்டி. இதன்படி ஆத்மாவும் இறைவனும் அடிப்படையில் ஒன்றே என்று கூறியவர் ஆதிசங்கரர். வேதங்களும் உபநிடதங்களும் ஆத்மாதான் இறைவன் என்று கூறுகிறது. ரிக்வேதத்தைச் சேர்ந்த ஐத்ரேய உபனிஷத்தில் பிரக்ஞானம் பிரம்மம், அதாவது அறிவே பிரம்மம் என்றும், யஜுர்வேதத்தைச் சேர்ந்த தைத்திரிய உபனிஷத்து அகம் பிரம்மாஸ்மி, அதாவது உள்ளமி பிரம்மம் என்றும், சாமவேதமாகிய சாந்தோக்கிய உபனிஷத்தில் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்றும், அதர்வண வேதமாகிய மாண்டோக்கிய உபனிஷத்தில் அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மாவே பிரம்மம் என்று கூறியுள்ளது. இவைகளின் கருத்து யாதெனில், சீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே தன்மை, இரண்டும் சச்சிதானந்தம். இந்த நான் என்பதை விட்டுவிட்டு ஆத்மாவை உணர வேண்டும் என்று பிருகதரண்ய உபநிடதம் கூறுகிறது. ஆத்மாவை உணர்வதற்கு நான் என்ற ஆணவம், கண்மையாகிய வினைப்பயன் மற்றும் மாயை ஆகிய மூன்று தான் ஆத்மாவை மறைத்துள்ளது. நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்னுடையது என்ற மமகாரத்தையும் ஒழித்தால் மாயை மறைந்து ஆன்மா வெளிப்படுத்தும். அப்போது உண்மையான உலகம் தெரியும். அதுவரை நாம் இருப்பது மாயையாகிய உலகத்தில். நன்றி, வணக்கம்.